இந்த வீடியோல ஊரை விட்டு ஓடுற ஃபேன்ல இருந்து அடிக்கிற வெயிலுக்கு ஸ்கூட்டில தோசை ஊத்தி வைக்கிற மேன் வரைக்கும் மேற்கொண்டு ஆலமரத்துக்கு நடுவுல சைக்கிள் மாட்ட அடிக்கிற வெயில்ல அப்பளம் போட்டு காட்டுன பல விதமானதை பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் செல்ல வச்சுட்டு சரி வாங்க போலாமா. நான் கிளம்ப என்னாலாம் உங்ககிட்ட தாக்கு கொடுக்க முடியாது. மனசு கல்லா இருந்தா கூட பரவாயில்ல, இரும்புல செஞ்சு வச்சிருக்காங்க. உனக்குலாம் ரெஸ்ட் கொடுக்குறியா? நான் தாய்வான் பக்கம் கிளம்புறேன். நான் வரண்டா சின்னசாமி. சரிடா. திறமை உள்ளுக்குள்ளார கொட்டி கிடக்குதுங்க. யூஸ் பண்றதுதான் இடம் இல்ல. அதாவது யூஸ் பண்ண முடியாத திறமையை வச்சிருந்து என்ன பிரோஜனம்? அதான் வைக்க போது தூக்கி போய் யூஸ் பண்றேன். பெரிய மேஸ்ட்ரோ அவங்க ஆட ஆரம்பிச்சா தோசை கடை வைக்கிறதுக்கு முன்னாடிலாம் கேஸ் ஸ்டவ்னு டெம்போல அதுக்கு ஒரு வாடகை ஒரு ஆளை வச்சு தூக்கிட்டு போவாங்க. ஏதோ இந்த வெயிலோட புண்ணியத்துல ஸ்கூட்டி எதுவுமே விட்டனா தோசை போட்டனா வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இட்லியா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 12 மணி ஆனோடனே இட்லி ஊத்தி குத்துறேன். ஃப்ரைட் ரைஸா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் எதுவா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வாங்குவேன். இந்த பெட்டை என்னால சாதாரணமால வாங்க முடியாது. நான் படுத்து எப்படி சாவகாசமா இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் வாங்குவேன். அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமேனா என்னை சூழ தாமரையிலை நீர் நீதானா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல என்ன மாதிரியான ஆள் ஐயோ பறக்கும் போட கெத்த விடாத பங்கு கெத்த விடாத தேம்பாறு ஓட்டம். ஏன்னா இப்படி அதான் கை நல்லா இருக்குது, ஹேண்ட் பார் நேரம் தானே இருக்குது. நீங்க மட்டும் எதுக்கு குறுக்குல போய் ஓட்டுற? அது ஒரே வேலையை தொடர்ந்து செஞ்சோம்னா ஒரு சைடு பிரெயின் மட்டும் தான் வேலை செய்யுமாமா. அதுக்கு இல்ல எனக்கு புரியல. எங்கெல்லாம் பார்த்தா சின்ன வயசு குழந்தை மாதிரியா இருக்குது. 7 கழுத வயசு ஆகுதுங்க எங்களுக்கெல்லாம். இந்த நல்லா இருக்குது. எந்த கல்ல வாங்கினது? நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? லடாக் போறோம். ஆளுக்கு 5000 ரூபா எடுத்துட்டு வந்துருங்க. கரெக்டா இருக்கும். என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது. உன் 200 ரூபாய் வச்சுட்டு ஒரு ட்ரிப்பு போலாம் பாரு. മസനഗുഡി വഴി ഊട്ടിയിലേക്ക് ഒരു യാത്ര, അതൊരു വല്ലാത്തൊരു എക്സ്പീരിയൻസ് ആണ്. ஏன்னா மேப்ல மேலே ஏறுனா பிரிட்ஜ் மேலே ஏறணும்னா லாரி மேல ஓடுற லாரி மேல ஃபர்ஸ்ட் எப்படி ஏறுனீங்க? அது சரி. அந்த லாரி எங்க ஆந்திர பக்கம் போதே. வீட்டுல 2 பிள்ளைய வளர்க்குறேன். அண்ணனுக்கு தம்பி மேலையும் தம்பிக்கு அண்ணன் மேலையும் எவ்வளவு ஒரு நம்பிக்கைன்றத பாருங்க. கோகோ கோலா பாட்டில் அதை பூட்டு போட்டு சங்கிலி போட்டு ஃப்ரிட்ஜா கட்டி போட்டு போயிருக்கேன். அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பிக்கு ஒண்ணு அண்ணன் பார்க்கணும். நாங்க ரொம்ப டிக்னிட்டியான ஃபேமிலிங்க. அதாவது நாங்க கையை சாப்பாட்டு மேல வைக்கவே மாட்டோம். எப்பயுமே ஸ்பூன்ல சவல்ல தான் சாப்பிட்டு பழக்கம். ஏங்க பெரிய பெரிய வண்டிக்கு தாங்க 6-7 சஸ்பென்ஷன் இருக்கும். இவரு டிவிஎஸ் 50க்குலாம் 7-8 சஸ்பென்ஷன் வச்சு ஓட்டினுறாரு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. பாருங்க, நானே எப்பயாச்சும் தான் சோம்பேறித்தனத்துல தூக்கி போட்டு சமைக்க வரேன். இப்படி பாதி கரண்டியை பிடிங்கி உள்ள வச்சுக்கனா கேட்டு வாங்கியிருந்தாங்க. என்னோட மொத்த சொத்து இரும்பு போட்டிக்குள்ளதான் இருக்குது. உனக்கு தேவைப்படும் போது திறந்து பாருன்னானுங்க. இன்னும் 4 கண்ணு தான் இருக்குது. கபாரு திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்குமப்பா. சார் பார்த்து ஐயோ விழுந்துட்டேன் சார். பார்த்து போங்க. ஏன்னா அடிபட்டுச்சுன்னா உங்களுக்குலாம் அடிபட்டு நூடுல்ஸை கொடுத்துட்டு போ. ஐயோ என்னடா இது? திருமணக்குள்ள டிப்பன பூரா திருடி திங்கிறீங்க. தம்பி இப்படிலாம் இந்த வயசுல போயிட்டு பைக் ஓட்டலாமா? உங்க பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கால் யுவர் பேரண்ட்ஸ். தாத்தா நல்லா பாருங்க தாத்தா, சைக்கிள் தாத்தா. அது தெரிஞ்சுங்கடா, தெரிஞ்சுட்டு தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணுங்கடா. தலைவரே கையை விட்டு என்ன பண்றீங்க? அதே சுத்த பத்தம் தானே முக்கியம். கையில எப்படி மோண்டு கிளாஸ்ல ஊத்தி குத்தா நல்லா இருக்குமா? அத கரண்டி உள்ள வந்துச்சு. நல்லா குழப்பி தேடி நிக்கிறேன். தெரியாது சுத்தம் பத்தம் கிடையாது.
ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில மேனேஜரா இருந்து பழகிட்டாரு. எல்லாம் மல்டி டாஸ்கிங் தான். இந்த பக்கம் ஒரு ப்ரோக்ராம் முடிக்க, அந்த பக்கம் ஒருத்தருக்கு வேலை கொடுக்க, இந்த பக்கம் இவரு ஒரு வேலை செய்யணும். அப்படியே போய் பழகி இப்ப சாப்பாடு வடிக்க சொன்னா பருப்பையும் மல்டி டாஸ்கிங் பண்ணி வாங்க வைக்கிறாரு. ஊரே பார்த்து வைக்கிற மாதிரி காரை மாடிஃபிகேஷன் பண்ண சொன்னாரு. நம்ம கிட்ட தான் இவ்வளவு சீரியல் லைட் கிடக்குது. நம்ம கிட்ட போயிட்டு கவலைப்படலாமா? சரி, அது சரி. டிரைவர் எப்படிங்க கலர் கலரா ரோட பாப்பாரா? இதோ உங்களுக்காக. சின்ன வயசுல சைக்கிள் ஒண்ணு உட்கார வச்சு தூக்கிட்டு வந்து இங்க நட்டம் தான். அந்த சைக்கிள் மேல உனக்கு ஒரு ஆசை தான் எனக்கு தெரியும். அதுன்னு சைக்கிளை தூக்கி நீயே வச்சுன்னா எப்படா? ஒழுங்கா சைக்கிள்ல இருந்து இறங்கிடு. இல்ல அந்த சைக்கிளை நீ முதல்ல நீ இறக்கி விடு. அந்த சைக்கிள் எனக்கு வேணும். ஏங்க வெயில் அடிக்குதுன்னு சும்மா வெயில போட்டு திட்டினே இருக்கக்கூடாதுங்க. அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. நான் அடிக்கிற வெயில அப்பளம் போட்டு வித்துனுங்கிறேன். 5 ரூபா ஒரு அப்பளம்னு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நேரம் தவறாம வேலை பார்த்தா தாங்க கரெக்டா இருக்கும். அந்த 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துல வேலையை முடிக்கணும். அதால சரியா கடிகாரம் தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கி மாட்டணும். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? வெயில் மழை நீ எவனவனும் கிளம்பி வர சொல்லு. நான் ஒரு கை பாத்துறேன். சார் புயல வர சொல்லிட்டுங்களா? ஐயோ, நான் இதுக்கு நான் டெக்னாலஜி அப்டேட் பண்ணலப்பா. அப்டேட் பண்ணிட்ட பிறகு சொல்றேன்னா நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க. இங்க வாயா, நான் என்ன பாவம் ஒரே ஒரு நிமிஷம். இங்க வாயா, இதுல என்ன இது கையெழுத்தா இது? ஓ அதை படிச்சு வர கட்ட. நான் சொல்றேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல கீங்கின்னு சவுண்ட் கேட்குமே, நான் அதை கூட படிச்சிருவேன்டா. இதை படிக்க முடியாது என்னால. அப்போஸ் குளுக்கோஸ். இப்போ உங்க வீட்டுல இருக்கிற புள்ள ஒழுங்கா வேலை செய்யலாம் தட்டி கேக்குறீங்களா இல்லங்க? ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு 4 உத வைக்கிறீங்கல்ல. அந்த மாதிரி ஃபேனை 4 அடி அடிச்சான். அவன் என்னமோ கதறி ஊற கூட்டுறான். என்ன பரமசா எப்படி இருக்க? அருமையான ஏசி நீங்களும் ரெடி பண்ணலாம். அந்த கிருஷ்ணாயில் வாங்குற கேன் இருக்குதுல்ல, அதை நடுவுல ஓட்டப்பட்டு சைடுல வைக்க போற சொருவி அடியில தண்ணி ஊட்டிங்கன்னா ஏசி ரெடி. கிருஷ்ணாயில் டப்பாவை காணான்னு அம்மா வச்சாங்கன்னா என்ன கேட்க கூடாது. ஏங்க குச்சி சொருவுனா போதும் தாங்க சொன்னது. இவ்வளவு நீட்டு சவுக குழிச்சு தூக்கி ஜேசிபி வச்சு சொருவினீங்கன்னா சரி, அதை எப்படி புடுங்கி எடுப்பீங்க? கயிறு கட்டி புடுங்குவீங்களா? எப்படியோ புடுங்க. இந்த இயற்கை வளத்தெல்லாம் காப்பாற்றணும், பூமியை வெப்பமயம் ஆவறதுல இருந்து தடுக்கணும், எல்லாமே மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. ஒரு மரம் நட போனா ஓனர் அந்த கொள்ள திட்டுறாரு. அவரு வீட்டு நிலமா அங்க நடக்கூடாது. அதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பைக்கை மாத்தின்னு சுத்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை தம்பியா. அப்படியே கழுத்துல மாட்டி தூக்கிட்டு போயினே இருப்பான். எங்கேயாச்சும் இயற்கை காட்சி நல்லா இருந்ததுன்னா அவ்வளவுதான், அங்கேயே ஒரு படுகையை போட்டுற வேண்டியதான். ஃபேஷனபிளான ஆளு. ஆமா. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. வயசு 20 வயசு தானே. ஐயோ ரொம்ப கஷ்டமா. ஜோடியா போறாங்க கல்யாணம். சாரி சார், நான் ட்ரம்ஸ் மாலையெல்லாம் பார்த்தேன். சாரி சார். ஒரிஜினல் கத்திரிக்காய் இல்லையா? ஏன்டா ஏன் கத்திரிக்காய்? இங்க பாருங்க புழு இருக்குதா பூச்சி இருக்குதா? இங்க பச்சையா தின்றா. இது போய் ஒரிஜினல் எப்படி? நீ தாத்தா கோவப்படாதீங்க. ஒரிஜினல் கத்திரிக்காய் நேச்சுரல் கத்திரிக்காய் தான் தாத்தா. என்னடா பெண்ணாடே காவி கட்டி நடந்தவன் உண்டு இங்கே ஆண்களா? ஏங்க சாதா ஆட்டோ இல்லைங்க, அது BMW ஆட்டோ. அப்படி அவ்வளவு செலவு பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்கா தண்ட செலவா? ஒரு நிமிஷம் ஏறுங்களேன். பரவாயில்ல, ஆட்டோல ஏறுங்க. 300 ரூபா கொடுங்க சார். BMW இறக்கி விட்டுருக்கல, 300 ரூபா எடுங்க. எடுக்கலன்னா அவ்வளவுதான், நீ எடு. உங்களுக்குள்ளார பேசி முடிவு பண்ணி ஆளாளுக்கு ஒரு டிஷ் செஞ்சு எடுத்துன்னு வாங்கடா. நான் என்னடா எல்லா வெள்ள சோறு கிண்டி எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? இது சரி, இது எப்படி சாப்பிடுறது? காட்டில் வர தண்ணி பிடிச்சி சாப்பிடலாமா? சூப்பர்ரா, உங்களை நம்பி ஆர்கனைஸ் பண்ண பாரு. பசங்கடா அருமைக்கிட்ட முண்டங்கடா. எல்லாத்துலயுமே இசை இருக்குது. நீங்க மழை வரும்போது வாலியை கவுத்து போட்டு அந்த சவுண்டை கேட்டா கூட அதுல ஒரு இசை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது.